இதுக்கு முந்தின எபிசோட நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட அங்கிளோட டெத்துக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஒரு டெடியை பார்த்துருப்பாரு. அந்த வீட்டோட ஞாபகார்த்தம் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த வீட்டில் தான் நம்ம இருக்க முடியல. ஸோ அந்த டெடியை வந்து நம்ம வீட்டுக்கு அந்த வீட்டோட ஞாபகார்த்தமாக வீட்டுக்கு கொண்டு போகணும் அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெடி என்ன பண்ணியிருக்கோம், அவர் தூங்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அவர் கால் கிட்ட வந்து நட்டம் பண்ணிருக்கோம். இதோட நம்ம போன இதை முடிச்சிருக்கோம் அதானே. இப்போ அடுத்த இதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பொம்மை தான் காலில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. யாரு, நம்ம வால்டர். அப்போ வால்டர் அந்த பொம்மையை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஏய் உனக்கு நடக்கலாம் வருமா, நீ எப்படி இங்கே வந்த அப்படி அந்த பயத்தில் ஷாக்கில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை வந்து இவர் பார்த்து கண்ணை சிமிட்டுது. இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான அள்ளு விடுது. ஸோ பயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரூமில் அந்த பொம்மையை போட்டு லாக் பண்ணிட்டு திரும்ப வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்படி அந்த நைட் அப்புறமா காலையில் விடியுதுங்க. காலையில் எழுப்பி அவர் தன்னோட வேலையை பார்க்கும்போது அவங்க வீட்டில் அவர் வளர்த்த அந்த நாய் வந்து அடைச்சி போட்டு அந்த ரூமை பார்த்து பயங்கரமாக சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த வால்டன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற, நான் வேலை பார்க்கணும்னா சத்தம் போடாமல் இரு அப்படி இவர் சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த நாய் எதுக்கு சத்தம் போடுறது அவர் பார்க்குறாரு, ஏன் சத்தம் போடுதுன்ட்டு. ஸோ அவர் அந்த நாய் வந்து என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பொம்மையை அடைச்சி போட்டிருந்தார்ல, அவர் அந்த அடைச்சி போட்டிருந்த அந்த ரூமை பார்த்து இந்த நாய் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இதை பார்த்து அவருக்கு பயங்கரமான ஷாக்கிங். ஏன்னா இதை அடைச்சி போட்டது அந்த நாய்க்கு தெரியவே தெரியாது. இது நைட் நம்ம தான் அடைச்சி போட்டிருந்தோம், நம்ம நாய்க்கு தெரியாதுல்ல. ஆனால் இது எப்படி இது கண்டுபிடிச்சி, அந்த ஷாக்கிங்கும் இன்னொரு நிமிஷம் அவர் அடைச்சி போட்டிருந்த ரூமுக்கு வெளியே அந்த பொம்மை வந்து இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வால்டருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எனக்கு நம்ம அந்த பொம்மையில ஏதாவது சக்தி இருக்குமா அப்படின்னு வால்டர் நினைச்சு அதை எடுத்து அந்த நாய்கிட்ட கொண்டு போறாரு. ஆனா அதை கொண்டு போக போக அந்த நாய் வெறி பிடிச்ச நாயா மாறி கடிக்க வந்துட்டு, எதை அந்த டாயை கடிக்க வந்துட்டு. அதுக்கப்புறமா ரூம்ல போய் அவர் திரும்பவும் லாக் பண்றாரு. ஆனாலும் இது டெய்லி ரிட்டர்னா என்ன பண்றதுன்னா, டெய்லி ஒரு ஷெட்யூல் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த நாய் பொம்மையை பார்த்து குலைச்சிக்கிட்டே தான் டெய்லி இப்படி இருக்கலாம். அது மட்டுமே இல்லைங்க, அந்த வீட்டில் இந்த பொம்மை எப்போ வந்துச்சோ அப்போதைக்கு இருந்து ஒரு அம்மானுஷமான ஒரு டிஃபரெண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. இது காலப்போக்கில் இது நடந்துகிட்டே வந்துட்டு இருக்குது. அவர் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு ஒரு யோசனை வருது, ஏன் நாம அந்த பொம்மையை விற்கக்கூடாது ஒரு நல்ல காசுக்கு அப்படின்னு இவர் நினைச்சிருக்காரு. இந்த பொம்மையால நமக்கு நிறைய அமானுஷ்யமான நிகழ்வு நடக்குதுங்கிறத அவர் அப்பதான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல காசுக்கு இதை வித்துடலாம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் பேர்கிட்ட இதை பத்தி அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்களும் இதை வாங்க ரெடி ஆகுறாங்க. அவர் கொடுக்க போகும்போது ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது என்ன நடந்ததுன்னு தெரியல, அவருக்கு மனசு மாறுறாரு. அப்படி மனசு மாறி திரும்ப வீட்டுக்கே கொண்டு வச்சு பேசுறாரு. திரும்பவும் இதை விற்கிற பத்தி யார்ட்டையே பேசுறாரு, கொண்டு போறாரு, திருப்பி வீட்டுக்கு கொண்டு. இது ஒரு படத்துல நம்ம கேட்ட மாதிரி, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டிங்கிற மாதிரி கொண்டு போறான், மனசு மாறான், வீட்டுக்கு கொண்டு வரான். இதெல்லாம் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது எங்க அவரோட வீட்டுல. அப்பதான் இந்த பொம்மையை பத்தி இன்டர்நெட்ல அவர் சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பட்சத்துலதான் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நமக்கு கிடைக்க வருது. அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொம்மையை செஞ்சவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த பொம்மையை செஞ்சவங்க தன்னோட குழந்தைக்காண்டி அந்த பொம்மையை செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. இது கிழக்கு ஐரோப்பிய நாட்டிலையும் அந்த பொம்மையோட காலில் உள்ள ஷூவும் 200 வருஷமும் பழமையான ஒரு ஷூவாட்டி இவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த பையனுக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் போல, அதை எப்பவுமே அந்த பொம்மையை தான் கூட வச்சிருப்பானா. அப்போ அந்த பையன், அந்த சின்ன பையன் ஒரு நாள் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் தவறி அந்த ஆற்றுலையுமே விழுந்துடுறான். அப்படி அவன் விழுந்துடுறான்ல, அதனால அந்த பையன் இறந்தும் போறான். அதனால அந்த பையனோட அப்பா வந்து தன்னோட மகனோட இறப்பை ஏற்றுக்க முடியல. அதனாலே அந்த பையனோட அப்பா வந்து அந்த நபருக்கு ஒரு யோசனை வருது. அதாவது என்ன யோசனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகன் தான் என் கூட இல்லை, அதாவது அந்த பையன் வந்து அந்த அப்பாவோட இப்போ இல்லை, இறந்துட்டால. ஸோ அதனால அவனுக்கு பிடிச்ச இந்த பொம்மையை ஏன் நம்ம மகனாட்டு நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிச்சு தன் மகனை அடக்கம் பண்ணதுக்கு முன்னாடி அவன் தலைமுடியை கொஞ்சம் எடுத்து இந்த பொம்மையில அவர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிறுவனோட இறுதிச் சடங்கு வந்து முடியுது. ஆனா கொஞ்ச நாட்கள்ல இந்த பொம்மையில கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்றத அந்த வீட்டுல உள்ளவங்க தன்னோட கண் கூட அவங்க பாக்குறாங்க. அது என்னன்னா, அந்த பொம்மை அந்த சின்ன பையனோட பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் எந்த பக்கமா இருக்காங்களோ, எந்த பக்கமா திரும்பி இருக்காங்களோ பாக்குறாங்களோ, அதே மாதிரி அந்த பொம்மையும் திரும்பமா அவங்க எந்த பக்கம் எதை பாக்குறாங்க அதே மாதிரி இவனும் பார்ப்பாங்க. திரும்ப திசையில அந்த பொம்மை அவங்கள பார்க்குமா, அந்த கண்கள் எந்த பக்கம் நகர்ந்தாலும் அவங்கள பார்த்த மாதிரி திரும்பிடுது. இதை பார்த்த பெற்றோருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பையன் ஆவியா உள்ள வந்துட்டோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுவும் கடைசியில் உண்மையாயிருது. இருந்த பையனால இந்த டாயும் அந்த பொம்மையும் அந்த பையனோட பெற்றோர்களும் பிரிஞ்சு போக முடியாம அந்த காரணத்தினாலே அவனோட ஆவி வந்து அதாவது அந்த பையனோட ஆவி அந்த பொம்மையிலே இருக்குதுல்ல. ஆனா பிறகு அந்த பொம்மை வந்து அம்மா எங்க போறாங்களோ அப்படியே அது எங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணியே போகுது. எங்க போறாங்களோ அப்படியே போகுது. அதாவது அவங்க பேசுறதும் சரி, நடக்கிறதும் சரி, அங்க கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணுறது அதே மாதிரியே அது என்னன்னா செய்யுமா. இப்படி ஒரு நாள் நடந்த பிறகு என்னன்னா, ஒரு நாள் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இறந்து போறாங்க.
இது ரொம்ப சோகமானது. அந்த பொம்மையில வந்து உயிர் இருந்துச்சுல, அந்த பொம்மை வந்து ரொம்ப அழுதுருக்கலாம். அதுக்கப்புறமா இது நடந்தது பிறகு இது பல பேர் கைக்கு மாறி 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 இப்போ நம்ம வால்டர் கையில இப்போ அந்த பழைய வீட்டுல இருந்து இப்போ இவன் கைக்கு வந்து இது சேருது. அந்த பொம்மையை தான் நம்ம வால்டர் வந்து வச்சிருக்கிறாரு. என்னதான் இந்த பொம்மையினால அமானுஷ நிகழ்வு நடந்தாலும் இந்த நாள் வரைக்கும் வால்டர் இந்த பொம்மையை தன்னோட கூடயே வச்சிருக்கிறாரு.